மீனா, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான். என்னை மன்னிச்சிடுமா. இப்படி ஒரு தப்பு நான் பண்ணவே மாட்டேன். பாண்டியனும் சரவணன் எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே பார்த்தீங்கன்னா, கோமதி கூப்பிடுறாங்க. கோமதி வந்த உடனே, அந்த பேக்கை எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு வாம்மா" அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆமாம், காலையில் ஒருத்தன் இந்த வீட்டை விட்டு வெளியே போனானே, இன்னும் வந்தானா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "இன்னும் வரலங்க. இப்போ சேர்த்து வச்ச பாவ பணத்தெல்லாம் கொடுத்துட்டு வரணும்ல, அதுக்கு கொஞ்சம் டைமும் ஆகும். மெதுவாகவே வந்துட்டு போகட்டும்" அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதுக்கு அடுத்ததாக நம்ம கதிரும் நம்ம செந்திலும் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவங்க வரத்துக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா கதிரை பற்றின விஷயத்த ராஜிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "இங்கே பாரு, கதிரே ஏதாவது தப்பு பண்ணானா கூட எங்கிட்ட நீ சொல்லிடுமா" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. கதிரெல்லாம் அப்படி ஒரு தப்பு பண்ணவே மாட்டாருன்னு சொல்லிட்டு ராஜி ஒரு பக்கம் சொல்கிறாங்க. "அவன் பண்ணுறானோ இல்லையோ, ஆனால் அவன் என்ன பண்ணாலையும் உன்னால் கேட்க முடியலன்னா தயவு செஞ்சு எங்ககிட்ட சொல்லுங்கள், எங்கள் பிள்ளைய நாங்கள் பார்த்துக்குறோம்" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக கதிரும் செந்திலும் வீட்டுக்கு வந்த உடனே, நான் என்ன பாவப்பட்ட பணத்தெல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டானாமா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்கவும், செந்தில் இருந்துட்டு நான் யார்கிட்ட எவ்வளோ பணம் வாங்கினேன், அவங்க எப்படிப்பட்டவங்க, இருக்கிறவங்களா இல்லாதவங்களா, எப்படி இருப்பாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் அந்த பாவப்பட்ட பணத்தை நீங்கள் சொன்ன மாதிரி இல்லாதவங்க, ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாதவங்க, படிப்பு செலவு இல்லாதவங்க, செருப்பு கூட போடாதவங்க, இப்படி அவங்கவுங்கள பார்த்து அந்த பணத்தை எல்லாத்தையும் செலவழிச்சிட்டு வந்துட்டேன். அது மட்டும் கிடையாது, மிச்சம் இருக்கிற பணத்தை கோயில் உண்டையில் போட்டுட்டு வந்துட்டேன். அந்த பணத்தில் ஒரு 10 ரூபா கூட, 10 ரூபா என்ன, ஒரு பைசா கூட நான் எடுத்து வைக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்னை மன்னிச்சிடுங்கப்பா, நான் அறிஞ்சோ அறியாமலேயோ தப்பு பண்ணிட்டேன். ஆஃபீஸ் பின்னாடி ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபு, எனக்கு முன்னாடி இருக்கிறவங்க இப்படி எல்லாருமே பணம் வாங்கினதுனால எனக்கும் வீடு வாசல் காரு பங்களான்னு வாங்கணும்னு ஆசைப்பட்டதுனால தான் நான் அந்த பணத்தவே வாங்க ஆரம்பித்தேன். ஆனால் இன்றைக்கி நான் செஞ்சது தப்புன்னு நீங்கள் எனக்கு ரொம்ப நல்லா உணர்த்திட்டீங்கப்பா. இன்றைக்கி வெளியில் போயிட்டு ஒவ்வொருத்தங்களையும் பார்த்து அந்த பணத்தை கொடுக்குற போது அவங்க 100 ரூபாய் கூட வேலை செய்ய தயாராக இருக்காங்கப்பா. ஆனால் அவங்கள நம்பி யாரும் ஒரு பைசா கூட கொடுக்கல. இன்றைக்கி ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு தேவையான பொருளை வாங்கி கொடுக்குற போது அவங்க எவ்வளோ சந்தோஷப்பட்டாங்கன்னு தெரியுமாப்பா. ஆனால் இந்த வேலை எனக்கு காசு கொடுத்து கிடைச்ச வேலைப்பா. இந்த வேலையை தக்க வச்சுக்கணுன்னு கூட எனக்கு அறிவில்லாமல் போச்சு. வேலையை பற்றி கூட கொஞ்சம் பெருசாக நினைக்காம காசு கொடுக்குறாங்களே வேலையே செஞ்சுட்டு போயிடுவோம், ஏன் நாமளும் காசு கொடுத்து தானே இந்த வேலையே வாங்கணுன்னு சொல்லிட்டு அந்த திமிரில் இருந்துட்டேன்ப்பா. ஆனால் இன்றைக்கி ஒவ்வொருத்தரையும் பார்த்து அவங்கவுங்க கஷ்டத்தை சொல்கிற போது தான் எனக்கே அப்போதான்ப்பா புரியுது நான் எவ்வளோ பெரிய பாவத்தை செஞ்சுருக்கேன்னு. இனிமே இப்படி ஒரு பாவத்தை நான் செய்யவே மாட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சிடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க. நீ செஞ்ச தப்பை உணர ஆரம்பிச்சிட்டல்லடா, அதுவே எனக்கு போதும். ஆனால் என்னை விட இதில் பாதிக்கப்பட்டது மீனா தான். ஆனால் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோடா. இந்த மாதிரி இன்னொரு தடவை தப்பு பண்ணியேன்னா பெல்லனை கூட பார்க்க மாட்டேன், நானே ஒன்று போலீஸில் பிடிச்சு கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. சத்தியமாக சொல்கிறேன், இனிமே இப்படி ஒரு தப்பை நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செந்திலும் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்து தான் மீனா கிட்ட போயிட்டு, நான் செஞ்சது எல்லாமே தப்பு தான் மீனா, என்னை மன்னிச்சிடு, இனிமே இப்படி ஒரு விஷயத்த நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்ன மீனா, என்னை நீ அப்படி பார்க்குற, இவன் ஏதோ நாடக போகிறான் தான் நீ நினைக்கிற, அப்படி ஒன்று நான் நினைக்கவே இல்லை. நீ நினச்சாலையும் தப்பு இல்லை மீனா, ஆனால் நிஜமாவே சொல்லிகிட்ருக்கேன், இப்படி ஒரு தப்பை இனிமேல் நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. மீனா இருந்துட்டு, நானும் உங்களை மன்னிச்சிடுங்க, ஆனால் எனக்கு என்ன வேணாலும் தண்டனை கொடு மீனா, ஆனால் என்கிட்ட பேசாமல் மட்டும் இருக்காது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது மீனா அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. இனிமேல் நான் என் புருஷன் கூட சந்தோஷமாக பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த சைடு நம்ம ராஜி இருந்துட்டு கதிர்கிட்ட, அந்த அண்ணாவுக்கு உள்ளூர்லேயே ட்ரிப்புக்கு கொடு, ஆனால் வெளியூர்லலாம் கொடுத்துறாது, அவங்க ஒய்ஃப்க்கு நிற மாதம் எந்த நேரத்தில் வலி பிடிக்கணும்னு தெரியாது, அவர் இங்கே எங்கேயாவது வேலை பார்த்துட்டு இருந்தால் தான் உங்கள் ஒய்ஃபை பார்த்துக்க முடியும் அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. ஓனரம்மா, நானும் அப்படி தான்மா பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி கதிர் சொல்லிடுறாங்க. உன்னை என்னால் புரிஞ்சிக்கவே முடியல, என்ன புரிஞ்சிக்க முடியலையா, என்னை புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், செந்தில் மாமாவுக்கு ஒரு பிரச்சனை ஒன்றுன்னு அவர் கூட போய் நின்னேன், ஆனால் அதுக்கு முன்னாடி சரவணன் மாமாவோட வாழ்க்கையில் பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவர் கூட போய் நின்னேன்.
ஏன் பழனி சித்தப்பாவை கூட கூட நின்றுருக்கேன். இப்படி ஒவ்வொருத்தர் கூடயும் நின்றுட்டுருக்கேன். எங்கள் அப்பா விட்டுட்டு போகிறேன். எங்கள் அப்பாவுக்கு ஒரு பிரச்சனைன்னு எங்கள் அப்பா கூடயும் நின்றுட்டுருக்கேன். நான் கல்யாணத்துக்கு முன்னாடி உன்னை எவ்வளவோ எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கேன். நீ எல்லாம் ஒரு முரடன். அதுக்கப்புறம் எல்லார் இடத்துலையும் தேவையில்லாமல் வம்ப வாங்கிட்டு வருவேன்னு சொல்லிட்டு உன்னை பற்றி நான் தப்பாக தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ தான் எல்லாமே தெரியுது. நான் உன்னை எந்த அளவுக்கு தப்பாக புரிஞ்சு வச்சுருக்கேன்னு. உனக்கு ரொம்பவே நல்ல மனசு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்தது இப்படி யோசிச்சுட்டு குரூப்பில் தான் டிரைவிங்க்கு தான் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஃபோன் பேசிட்டு வரதுக்காக வெளியில் போயிடுறாங்க. இன்னும் இவங்ககிட்ட அந்த திமிர் மாறவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராஜு ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் இந்த பக்கம் நம்ம சரவணன் கூட பழனி இருக்காங்க. அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை தான்ப்பா கல்யாணத்தை வச்சுருக்காங்க. இந்த நிச்சயம் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து நின்றாதான் எதிர்பார்த்தேன். ஏன் நம்மளே கூட வந்து பிரச்சனை பண்ணி நிறுத்திடலாம் நான் பார்த்தேன். எனக்கு நடந்தது அந்த குமாருக்கு நடக்கக்கூடாதுன்னு நான் பார்த்தேன். அவன் கெட்டவன் தான், அவன் ரொம்ப கேடு கெட்டவன் தான். ஆனால் என்ன பண்ணுறது, மறுபடியும் அந்த குடும்பத்தை இங்கே வந்து பார்க்கணுமே, அதனால் வேண்டான்னு சொல்லி எவ்வளவோ தலைப்பாட அடிச்சுக்கிட்டேனே, ஏன் மாமா கேட்கவே இல்லை. டேய், உனக்கு மறுபடியும் மயிலோட குடும்பத்தை பார்க்க பிடிக்கல, அதனால தானே இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க. என் அண்ணன் தான், ஆனால் என்ன பண்ணுறது, அவனுக்கு இருக்கிற கெட்ட எண்ணத்துக்கு அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் சரியானவங்க. இது எப்படி வேணாலும் போகட்டும், நம்ம விட்டுற வேண்டியதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம சுகன்யா வந்தோடனே பேச்சை மாற்றிடுறாங்க. மாப்பிள்ளையும் மாமாவும் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கீங்க போல இருக்கு, வழக்கமாக பேசுகிறது தானே, கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தே நாங்கள் இப்படி தானே இருந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இங்கே இருப்பீங்களா இல்லை வர லேட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், வர லேட் ஆகுமா, நீ போய் படு. சரி நான் போகிறேன்னு சொல்லிட்டு சுகனே இருந்துட்டு சரவணன்கிட்ட தங்கமயில பார்த்தியடா, முன்ன இருந்த மாதிரி இல்லை, அவள் ரொம்ப ஆள் மெலிஞ்சு போயிட்டா அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. பழனி இருந்துட்டு எந்த விஷயத்தையும் அவனை நாங்கள் மறக்க வைக்க ட்ரை பண்ணுறோமோ அதே விஷயத்தை ஞாபகப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யாவை அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க.